இந்த இடத்துல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கிலோமீட்டர் சரௌண்டிங்லாம் நீங்க போக தேவையில்ல. இங்க இருந்து பைக்லயே நீங்க கூட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு வசதி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த சரௌண்டிங்லாம் எப்படிப்பட்ட ஏரியா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுங்க. எனக்கு பேக் சைட்ல ஒரு பில்டிங் தெரிஞ்சு பாருங்க. இது ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா பார்மசி காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே வந்து ஜிபி பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் இஎம்ஐ கட்டினீங்கனாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். ஒரு நாளைக்கு 133 ரூபாய் சேர்த்து வச்சாலே இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். இந்த இடத்துல நீங்க வந்து இடமா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4.5 லட்சம் ரூபாய் தாங்க. மொத்தம் இடத்தோட ஸ்டேட்டே பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் தான் வருது. இதே நீங்க இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தரணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 20 லட்சம் ரூபாய்ல இவங்க இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. மேல்மருவத்தூர்னா நிறைய பேர் டெவலப் ஆகாத ஏரியாலாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த சரௌண்டிங் எப்படி டெவலப் ஆன ஏரியாவா இல்லையா? ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஏர்போர்ட் கூட வரப்போன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த செய்யூரில் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அணை மின்சாரம் வரப்போன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், 6 பேர் வருது. அது பண்ணுறாங்க. எதுவும் நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே இது உள்ளே இருக்குது. ஆனால் மெயினாக ஸ்கூல் காலேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா ஸ்கூல் காலேஜ் இருக்குது, எல்லா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்கண்ணா, இப்போ இந்த மாதிரி இடத்துல இடம் வாங்கினா நல்லதா இல்லை கெட்டதா? கெட்டதுன்னு சொல்ல முடியாது, நல்லதான் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா இடமும் நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பஸ் ஸ்டாப், மருவத்தூர் அதை விட்டோம்னா நம்மளுக்கு கடைங்களை எல்லாமே நம்ம எது வேணா இங்கே வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ஜவுளி கடை ஆகட்டும் எல்லாமே இங்கே இருக்குது. அச்சரப்பாக்கம் பக்கம், மருவத்தூர் பக்கம் எல்லாம் பெரிய ஏரியா. இது பெரிய அச்சரப்பாக்கம் வந்து பெரூராட்சி பக்கத்துலேயே இருக்குது. தண்ணி பிரச்சனைலாம் இங்கே கிடையாது, நல்லாவே இருக்கும். எல்லாமே விவசாய ஏரியா, எல்லாம் விஐபி தான் இருக்கிறாங்க. வெளியாலாம் வந்து இங்கே வீடு கட்டிட்டு மதுரை எல்லாம் இங்கே கட்டிக்கிறாங்க வீடு. மிடில் கிளாஸை விட விஐபிங்க தான் இந்த சைடு வந்து இடம் வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வெல்கம் டு பிளாக் மில்லர் வாக். இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் தான் வந்திருக்க மக்களே. மேல்மருவத்தூர்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்லாம் எப்படிப்பட்ட ஏரியா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுங்க. எனக்கு பேக் சைட்ல ஒரு பில்டிங் தெரிஞ்சு பாருங்க. இது ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா பார்மசி காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே வந்து ஜிபி பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த இடத்துல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கிலோமீட்டர் சரௌண்டிங்லாம் நீங்க போக தேவையில்ல. இங்க இருந்து பைக்லயே நீங்க கூட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு வசதி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் இஎம்ஐ கட்டினீங்கனாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 133 ரூபாய் சேர்த்து வச்சாலே இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டான விலையில கம்மியான பிரைஸ்ல இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து இடமா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4.5 லட்சம் ரூபாய் தாங்க. மொத்தம் இடத்தோட ரேட்டே பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் தான் வருது. இதே நீங்க இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தரணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 20 லட்சம் ரூபாய்ல இவங்க இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. டவுன் பேமெண்ட் இடத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு எனக்கு டவுன் பேமெண்ட் கட்டணும்பா, கம்மியான பிரைஸா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வெறும் 2-2.5 லட்சம் ரூபாய் வச்சாலே இந்த இடத்துல இடத்தோட சேர்த்து நீங்க வீடு வாங்க முடியும். மீதி லோன் இவங்க சைட்ல இருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. உங்களுக்கு அது சிபில் ஸ்கோர் கரெக்டா இருந்ததுன்னா 90% வரைக்கும் இவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. மாசம் மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா வெறும் 4000 ரூபாய் தாங்க வரும். அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே தான் வண்டி எல்லாம் போது பாருங்க. இது ஒரு மெயின் ரோடு ஒட்டின மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அந்த எல்லோ கலர்ல ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க. அங்க வந்து இந்த மளிகை சாமா கடை, டீ கடை, இந்த மாதிரி எல்லா கடையுமே இருக்குது. இந்த செங்கல்பட்டு, அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர் இப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த மதுராந்தகம் பக்கத்துல வந்து குளோபல் சிட்டி அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஒன் ஆப் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி இருக்குது. 800 ஏக்கர்ல வந்து ஒரு ஷிப்கார்டு ஒண்ணு வரப்போகுதுங்க. நிறைய டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையை விட்டு தள்ளி செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த மாதிரி சரௌண்டிங்ல எல்லாம் வரப்போகுது. இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இப்போ இந்த பிரைஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணம் இந்த சரௌண்டிங்ல டெவலப் ஆக போற ஏரியாவை பொறுத்து இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம நிக்கிற பகுதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலோட என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். ஓகே, அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க சென்னை திருச்சி ஜிஎஸ்டி ரோடு, நேஷனல் ஹைவேஸ் ரோடுல நிக்கிறோம். இந்த ரோடு தான் நம்ம ஜிஎஸ்டி ஹைவே ரோடு. அது அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க ரயில்வே ஸ்டேஷன், மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், ஆர்ச்சி பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன். எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருந்து எல்லா ட்ரெயினுமே அந்த மேல்மருவத்தூர் ஜங்ஷன்ல நின்றுட்டு போற
முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம நம்ம site- நம்ம இங்க நின்னு ஏன் பேசிட்டு இருக்கோம்? பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு கனெக்டிவிட்டி வரும் ரோடு. Okay. இதுல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 கிலோமீட்டர்ல நம்மளுடைய சைட். அதான் வந்து மேல்மருவத்தூர் மெயின் ரோடு ஒட்டினா மாதிரியே கோயிலுக்கும் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்துல மகாத்மா காந்தி சாலை அப்படின்ற ஒரு ரோடு இருக்குது. இந்த வழியா போனீங்கன்னா ஆதி பராசக்தி மருத்துவமனை காலேஜ் இது வழியாவே போனீங்கனாலே வந்துடும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கனாலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். ப்ராப்பர்ட்டில போயிட்டு ஒரு டீட்டெயிலா கேட்டு சொல்றோம். சரி, இப்ப நம்ம சைட்டுக்கு போற வழியில எல்லா கடையுமே இருக்கு. இது நம்ம மேல்மருவத்தூர் ஜங்ஷன்ல எல்லா A to Z எல்லா பொருட்களும் வாங்க முடியும் நம்மளால. ஸோ நிறைய நமக்கு தங்கக்கூடிய விடுதிகள், மருத்துவமனைகள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வரிசையாக வரும். இப்போ நம்ம இந்த ரோட்டில் லெஃப்ட் திரும்பினோன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் நிறைந்த ஒரு பகுதியாக தான் நம்ம இதை பார்ப்போம். இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல், ATM இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுல்ல இந்த இடத்துல. எல்லா வசதிகளும் கொண்ட இடத்துல தான் நம்ம அந்த வீட்டு மனையை நம்ம அமைச்சிருக்கோம். இதை சுற்றி எல்லாமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லா வசதிகளும் நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்ட் தானே போகிறோம் இப்போ இது. ஓகே, லெஃப்ட் நம்ம திரும்புற இடத்துலயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பஸ் ஸ்டாப் சார். ஆமாம், மேல்மருவத்தூர் காலேஜ் பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸ்டாப்பில் இறங்கி நம்ம லெஃப்ட்டில் இப்படி போனோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே வந்து கல்லூரிகள் தான். நீங்கள் வரிசையாக அதை பார்த்துட்டு இருக்க முடியும். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாலிடெக்னிக் காலேஜஸ் வரும். அதுக்கு அடுத்தது அப்படியே ITI காலேஜ் வரும். வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே கல்லூரிகள் நிறைந்த இடம். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பாலிடெக்னிக். இது வந்து பாலிடெக்னிக் காலேஜ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாலிடெக்னிக் காலேஜ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வரும். அப்படியே மெடிக்கல் காலேஜ், எல்லா காலேஜும் ITI எல்லா காலேஜஸும் வரும். ஃபார்மசி காலேஜஸ் கூட இவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. முடியும் பொழுது உங்களுக்கு GP பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் வரும். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒன்று இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஹாஸ்டல். அவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கும் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து விளையாட்டு மைதானம். அவங்களுடைய எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அவங்க இதெல்லாம் இவங்களுக்கு தனியாக குவார்ட்டர்ஸ்லாம் உள்ள ரெசிடென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வீடு வசதிகள் எல்லாமே அதுக்கு எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு மத்தியில் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இவங்களாம் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க இவங்க இடத்துக்குன்ட்டு அப்படின்னு. ஆமாங்க சார். ஆமாம், இங்கே நல்லா ஆல்ரெடி டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்த. ஸோ டெவலப்மெண்ட் பண்ண இடத்துல தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எல்லா டெவலப்மெண்ட்டும் அந்த கேம்பஸ்குள்ளே இருக்குது. இந்த இடம் வந்து புதுசாக இப்போ டெவலப்மெண்ட் ஆகணுன்ற ஒரு வசதியே கிடையாது. ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆன இடத்துல வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது வந்து ATM. ஓகே, இப்படி போனால் எந்த இடம் வரும்? அதில் போனீங்கன்னா மேல்மருவத்தூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அந்த GSTன்னு சொல்கிறேன். GST ரோடு வந்துடும். அதுக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் வந்துடும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த இடத்துல இருந்து அது இருக்குது. மெடிக்கல் காலேஜ் இது. மெடிக்கல் காலேஜ். ஆமாம், ரிசர்ச் சென்டர். இது வந்து மெடிக்கல் காலேஜ். நம்மளுடைய சைட் வந்து இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணும். இன்னும் இவங்களுடைய கேம்பஸ் வந்து முடியல. இதுக்கு பிறகும் இன்னும் அவங்களுக்கு வருது. ஃபார்மசி காலேஜ் இனி தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து GP பப்ளிக் ஸ்கூல்னு இருக்கும். ஓகே, ஏதோ இது நம்ம பார்க்குறது. ஆமாம், அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். மேல்மருவத்தூர் பகுதியிலேயே மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு புகழ் வாய்ந்த ஸ்கூல், நல்ல நேம்டு ஸ்கூல் வந்து GP பப்ளிக் ஸ்கூல். பப்ளிக் ஸ்கூல். அதுக்கு பக்கத்துலேயே வந்து காலேஜ் ஒன்று இருக்குது. அதுக்கு ஆமாம், பக்கத்துலேயும் இருக்குது, எய்த்தாப்புலையும் இருக்குது. எல்லா 4 பக்கமும் காலேஜஸ் இருக்குது சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஓகே, இந்த பாருங்க பக்கத்தில் இருக்கிறது அவங்க ஸ்கூல். இது வந்து காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது வந்து என்ன சார்? இது ஆப்போசிட்ல ஃபார்மசி காலேஜ். ஃபார்மசி காலேஜ் ஆப்போசிட்ல. ஓகே மக்களே, நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா ஹெல்ஜின் சார் இருக்காரு. ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். சார், நம்ம சைட்டு கரெக்டா நம்ம முன்னாடியே பார்த்தோம், மேல்மருவத்தூர்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த சைட்டை பத்தி சரௌண்டிங்லாம் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் நம்ம. சார், இதுல வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன பிரைஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட இப்ப கரண்டா 470 சதுர அடியிலேயே நம்ம கிட்ட வீட்டு மனைகள் அவைலபிளா இருக்கு. 470 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட மனைகள் நம்ம வாங்கும் பொழுது 4.5 லட்சம் ரூபாய்க்குள்ள நம்ம மொத்தமாவே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். 4.5 லட்சம் ரூபாய் வச்சா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஓகே, வந்து இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் பக்கத்துலயே இருக்குது. நமக்கு பேக் சைடுல இருக்கிறது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜ்
காலேஜ், அது மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி நீங்கள் அதில் இன்னொரு பில்டிங் பார்க்குறீங்களா, அது வந்து நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ட். அந்த ரெசிடென்ட்லேயே அவங்க ஷாப்ஸும் வச்சுருக்காங்க. அந்த ரோடு வந்து அப்படியே நீங்கள் போனீங்கன்னா மேல்மருவத்தூரை கனெக்ட் பண்ணும். மேல்மருவத்தூர் அந்த ஜிஎஸ்டி கனெக்ட் பண்ணிடும். ஓகேங்க சார். இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறீங்க? ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம இப்போ கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆஃபராக 900 ருபீஸ்னு கொடுக்குறோம். ஆக்சுவலாக இதனுடைய ப்ரைஸ் வந்து 950, 950 ரூபா. இப்போ லான்ச்சிங் ஆஃபராக நம்ம வந்து 900 ரூபான்னு சொல்லி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம், பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிடுறாங்க, டவுன் பேமெண்ட்டாக கட்டணும்னா எவ்வளோ கட்டினா டவுன் பேமெண்ட்டு இந்த இடத்துல இடம் வாங்க முடியும்? மீதி லோனுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும்? டவுன் பேமெண்ட் நம்ம ஜஸ்ட் 50,000 மட்டும் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். வெறும் 50,000 ரூபாய் இருந்தாலே 50,000 ரூபாய் இருந்தால் போதும். அதுவும் வெறும் 50,000 ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல இடம் வாங்க 50,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டாலே அவங்களுக்குள்ள மனையை புக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சார். அதே வந்து மந்த்லி இஎம்ஐ, இப்போ டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மீதி இஎம்ஐ போனவனுக்கு எதிர்பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு மந்த்லி இஎம்ஐனா எவ்வளோ வரும்? நம்ம மாதம் ஒரு 4,000 ரூபாய் ரேஞ்சில் நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷனை நம்ம பேங்க்ல நம்ம எடுத்து கொடுக்கலாம். அதே வந்து இப்போ இடத்துக்கு டவுன் பேமெண்ட் 50,000 ரூபாய் சொல்லிட்டீங்க. வெறும் 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். இதே வீடா கட்டி தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட்? டவுன் பேமெண்ட் ஒரு 2லேருந்து 2.5 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம அழகா அவங்களுக்கு ஒரு வீட்டையும் நம்ம வந்து கட்டி கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். மீதி வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்? இந்த இடத்துல வந்து நம்ம டிடிசிபி, ரெரா 2 அப்ரூவலும் நம்ம இந்த சைட்டுக்கு வாங்கி வச்சிருக்கோம். அதனால நமக்கு எந்த பேங்க்ல போனாலும் நமக்கு லோன் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். இந்த இடத்த வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணணும்னு ஒரு கஸ்டமர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேமிலியாக அவங்க வர பட்சத்தில் நம்ம சென்னையில், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எந்த டைரக்ஷன்லேருந்து வந்தாலுமே நம்ம ஃபேமிலியாக வரும்பொழுது கேப் தாராளமாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மக்களே, இந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நீங்கள் செங்கல்பட்டில் நிறைய சைட்டு பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த சைட்டில் பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். பின்னாடி பேக் சைடில் காலேஜ், ஒரு காலேஜ் கிடையாது, ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. இது எல்லாமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ் அவங்களோடது ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. டெவலப்பான ஏரியா இது. இந்த மாதிரி ஒரு டெவலப்பான ஏரியாவில் வந்து இப்போ நீங்கள் இந்த ப்ரைஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இது குறைஞ்சது ஒரு 10 வருஷத்தில் ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணம் இவங்களே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை வந்து ஏற்றி விட்டுருவாங்க. அது நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னு ரீசனு. ஸோ இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள்.